ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணங்க ஐயா. நான் திண்டுக்கல் மாவட்டம் என்எஸ் நகரில் குடியிருக்கிறேங்கய்யா. நான் மருந்து இல்லா மருத்துவ படிப்பு அக்குபஞ்சர் என்ற மருத்துவ படிப்பு முடித்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ முடித்தேன். அப்புறம் எம்டி, எம்எக், திருப்பி இன்னொரு எம்டி முடித்தேன். இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு திருப்பி பிஹெச்டி பண்ணலாம்னு ஒரு ஆர்வத்தில் பிஹெச்டி பண்ணேன். பிஹெச்டி பண்ணி முடிச்சிட்டேங்கய்யா. நான் பிஹெச்டி படித்து இருக்கிறேன். இப்போ அக்குபஞ்சரை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் நிறையா வரும். அப்படின்னா என்ன படிப்பு, எதுக்காக இந்த படிப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, எத்தனையோ மாத்திரைகள், மருந்துகள் இதெல்லாம் சாப்பிட்றோம். நம்ம ஒன்றொன்றுக்கு எடுத்துட்டோம்னா ஒன்றொன்றுக்கு பிரச்சனை ஒன்றா ஊறிட்டு தான் வருது. அதனால் அந்த மாதிரி மாத்திரை எடுக்காமல் நம்ம அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் இந்த மாதிரி ஒரு மருத்துவத்தில் நான் மருத்துவம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு படிப்பு. அந்த படிப்பு தான் அக்குபஞ்சருங்கிற படிப்பு. அந்த படிப்பை முடித்து பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்புலேயும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்குது. அந்த செயல்பாடு எப்படி நடக்குது, எதனால் கெடுது, எப்படிங்கிற உருவத்தில் இந்த அக்குபஞ்சர் மூலம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இதோடைய அக்குபஞ்சருடைய கோணங்களேன்னு. இப்போ கண்ணில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, காதில் ஒரு பிரச்சனைனா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, கை காலில் பிரச்சனை என்ன ட்ரீட்மெண்ட்டு, சாதாரண ஒரு ஃபீவர் அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு உடம்புல உள்ள உறுப்புகள், அத்தனை உறுப்புகளுக்கும் ஒரு சில உறுப்புகள் வாய்ஸாக சில ப்ரெஷரு, அக்குபஞ்சர் அப்படிங்கிற மருத்துவத்தில் நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நாம் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுகரு, ப்ரெஷரு, லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் இது மாதிரி நிறையா பேர் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறது அக்குபஞ்சரில் பண்ணலாம். இது மாத்திரையை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து நம்ம உடம்புல கெமிக்கல் ஏறிட்டே தான் இருக்கும். கரெக்டுங்களா? அது இல்லாமல் அந்த கெமிக்கல் மாதிரி மாத்திரைகளை சாப்பிடாம நாம் ஒரு அக்குபஞ்சரில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த அக்குபஞ்சருடைய மெத்தேடு. இப்போ காய்ச்சல் வருது அப்படின்னா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட், அது எங்கே டச் பண்ணால் எதை எப்படி பண்ணினா அங்கே நிற்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை உங்களுக்கு செய்ய முடியும், உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் நான். கரெக்டுங்களா? காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி வயிற்று வலி, இந்த மாதிரி பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது சின்ன சின்ன பிரச்சனை இதில் சரி பண்ணிடலாம். அதாவது மெடிசன் ஆஸ்பத்திரி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி தான். ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடந்துட்டால் மட்டும் நாம் பண்ண முடியாது. ஏன்னா அது எலும்பு முறிவு, மற்ற முறிவு அதெல்லாம் போய் சரி பண்ணதும் அவங்க டிச்சிங் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அதை டிச்சிங் பண்ணால் தான் அது மெடிசனுக்கு அங்கே போக முடியும். மற்ற சின்ன பிரச்சனைகள், தலைவலி, காய்ச்சல், கயிற்று வலி, வாதம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த அக்குபஞ்சரில் பண்ணலாம். அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், இன்றைக்கி தலை எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி, கண் எடுத்துகிட்டா, காது எடுத்துகிட்டா, மூக்கு எடுத்துகிட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த அக்குபஞ்சர் மூலம் பண்ணலாம். இதை ஈஸியாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக, ஒவ்வொரு உடல் உறுப்புகளை அனைத்தையும் பிரித்து பாகமாக பிரித்து உங்களுக்கு தெளிவான வீடியோவை நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அதை மாதிரி மனப்பாடமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்களே சில டைட்டில் நீங்களே பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி அதை நீங்களே சரி பண்ண முடியும். என்கிட்ட ஒன்று தான் பண்ணணும் இல்லை, நான் தெரிஞ்ச கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்ல போது நீங்கள் அதை தெளிவாக பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கான்செப்ட். கரெக்டுங்களா? எல்லாமே உதாரணத்துக்கு சொல்ல அப்படின்னா, இந்த கை இருக்குன்னா கையில் உள்ள அனைத்து உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் இந்த கையில் உள்ள நரம்புகள் வேலை செய்யும். பாதங்கால் இருக்குது அப்படின்னா பாதத்தில் மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ள உறுப்புகள் அனைத்தும் அங்கே வேலை செய்யும். அங்கே இதை ரெண்டும் நீங்கள் டச் பண்ணி வேலை செஞ்சு ப்ரெஷர் கொடுத்தாவே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் சரியாகும் அப்படிங்கிறத அந்த படிப்புடைய மெத்தேடு, படிப்புடைய இது. ஆனால் இதில் இருக்குது, அது உண்மை, அது இல்லைன்னா சொல்ல முடியாது, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வேணும், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் நான் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா இது ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட அறிமுகம் ஆகிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். கரெக்டுங்களா? எனவே பின்னாடி ஃபியூச்சரில் நான் வீக்லி 1 டே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் பார்ட்டாக போட்டுட்ருப்பேன். அப்போ எந்தெந்த வீடியோவில் எங்கெங்கே எதை டச் பண்ணால் எங்கே நடக்குது அப்படிங்கிற மெத்தேடு உங்களுக்கே தெரியும். ஓ அப்படியா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்க சக்தி உங்கள்கிட்ட உருவாயிடும்.
அதனால் இது முதல் வீடியோவை வச்சுக்கிட்டு நீங்கள் வருங்காலத்தில் நான் வீக்லி ஒரு வீடியோ போடுவேன். அதை நீங்கள் பின்தொடர்ந்தே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பை நீங்களே பாதுகாத்துக்கலாம், நீங்களே சரி பண்ணிக்கலாம், நீங்களே பாதுகாப்பு சரி பண்ணி எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஒருத்தர்கிட்ட போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? இங்கே என்கிட்ட இந்த அக்குபஞ்சரில் முடியாத ஒரே ஒன்று ஆக்சிடென்ட், அதை மட்டும்தான். கரெக்டுங்களா? இதை மட்டும்தான் இந்த அக்குபஞ்சரில் பண்ண முடியாது. மற்ற எல்லா உடம்புல உள்ள பிரச்சனைகளுக்கும் இந்த அக்குபஞ்சரில் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து. அது என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றவங்க அக்குபஞ்சரில் படித்தவங்களையும் கேட்டு பாருங்கள். அக்குபஞ்சர் நிறையா எல்லாக்கும் கிளினிக் நடந்துகிட்ருக்கு, அங்கேயும் கேட்டு பாருங்கள். இது பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ணலாம், ஓகேவே, பண்ண முடியும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை நீங்கள் வச்சுக்கிட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வீக்லி ஒன் டே நான் ஒரு வீடியோ போடுவேன். அப்போ ஒவ்வொரு எங்கே ஆரம்பித்து எப்படி போகுது அப்படிங்கிற மெத்தடை உங்களுக்கு பார்த்தா ஒவ்வொரு வீக்லி ஒன் டே நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். அதுக்கு மேலே நான் உங்களைய விவரம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் அது மாதிரி செஞ்சீங்கன்னாவே உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டுங்களா? நன்றி. இந்த வீடியோத்தோடு முடிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.